திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நெஞ்சக்கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முக நுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரகானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே, என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானை இந்த நல்ல நேரத்தில் மனம் மொழி மெய்களால் வணங்கி சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். குருவாய் வருவாய் அருள்வாய், இப்படி ஒரு தலைப்பே சற்று நம்முடைய சிந்தனையை தூண்டுவதாக அமையும். 3 சொற்களை இதில் அருணகிரிநாதர் தருகிறார். இது என்னுடைய தலைப்பு அல்ல, அருணகிரிநாதர் கொடுத்த தலைப்பு. குருவாய் வருவாய் அருள்வாய், இந்த 3ஐயும் நாம் இன்று விளக்கமாக சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் குரு என்பதற்கு என்ன பொருள்? குரு என்ற சொல் 2 சொற்களினுடைய பொருளை தன்னகத்தே கொண்ட ஒன்று. கு என்று சொன்னால் இருள் என்று பொருள், ரு என்று சொன்னால் நீக்குபவர் என்று பொருள். எனவே இருளை நீக்குபவர் குருவானவர் என்று நாம் பொதுவாக அதை பொருள் கொள்ளலாம். என்று சொன்னால் குருவானவர் எப்படிப்பட்ட இருளை நீக்குகிறார்? அடுத்த வினா நமக்கு எழுகிறது. குரு இருளை நீக்குகிறார் என்று சொன்னால் புற இருளை நீக்குகிறாரா, அல்லது நம்முடைய அக இருளாகிய மன இருளை நீக்குகிறாரா? புற இருளை நீக்குவதற்கு நமக்கு கதிரவன் இருக்கின்றான். இரவு நேரத்தில் இன்று பலவிதமான மின்சார வசதிகள் இருக்கின்றன. அக இருளை நீக்குவதற்கு எந்த விதமான கருவியும் இல்லை. ஒரு மின்சார சாதன கடையில் சென்று எனக்கு அகம் இருட்டாக இருக்கிறது, ஒரு பல்பு கொடுங்கன்னு கேட்க முடியாது இல்லையா? எத்தனை வாட்ஸ் பல்பு போட்டாலும் நம்முடைய அக இருள் நீங்காது. அது குருவானவர் நீக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதற்கு பேர் தான் ஆணவம். நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு ஆணவமே கிடையாது அப்படின்னு. அதுதான் ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. யார் ஒருவர் தனக்கு ஒன்று இல்லை என்று சொல்கிறாரோ அது அவரிடத்தில் நிறைந்து இருக்கிறது. ஏன்னா இருள் ஒரு இடத்தில் இருந்தால் நமக்கு தெரியும், அந்த இடத்தில் இருள் இருக்கிறது, மற்ற பொருள் தெரியாது, ஆனால் இருள் இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் ஆணவம் எப்படிப்பட்டதுன்னா அது இருக்கிறதே நமக்கு தெரியாது. எவ்வளவு கொடுமை! ஒரு பொருள் நம்மள்ட்ட இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அப்ப இந்த ஆணவம் என்ற இருளை அறிவு என்ற ஒளியானது நீக்க வேண்டும். சரி, எல்லாருக்கும் அறிவு இருக்கா இல்லையா? இருங்க, வீட்டில் கேட்டு சொல்றேன்னு சொல்லக்கூடாது. அறிவு எல்லாரிடத்திலும் இருக்கிறதா இல்லையா? அப்புறம் ஏன் ஒருத்தர் அறிவாளின்னு சொல்றோம், ஒருத்தர் அறிவு இல்லாதவன் என்று சொல்லுகிறோம்? இதில் நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருகிறது. எல்லாரிடத்தும் அறிவு இருக்கிறது, ஆனால் சிலரிடத்தில் இருக்கின்ற அறிவு நமக்கு தென்படுகிறது, சிலரிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு நமக்கு தென்படுவதில்லை. ஒரு நல்ல செப்பு பாத்திரம் இருக்கு. செப்பு பாத்திரம்னா தாமிரம், காப்பர். அது பாத்தீங்கன்னா துளக்கி வச்சிருந்தோம்னா நல்ல புளி போட்டு அதை விளக்கி வைப்பாங்க வீட்டில். இப்போ அதற்கெல்லாம் நிறைய பவுடர்லாம் வந்துருச்சு விளக்கி வைக்கிறதுக்கு. அந்த தாமிர பாத்திரம் பார்த்தீங்கன்னா தங்கத்தை போல ஜொலிக்கும். அது தாமிரம் என்று நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். அதுதான் அறிவு துலக்கமாக இருக்கின்ற மனிதனுடைய வெளிப்பாடு. அதே தாமிர பாத்திரத்தை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அதன் மேல் களிம்பு என்று சொல்லுகின்ற ஒரு பச்சை நிற கலவை மேலே ஏறும். அது ஏறிடுச்சுன்னா தாமிரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அங்கே தாமிரம் இருக்கிறது, அங்கே செப்பு தகடு இருக்கிறது, ஆனால் அது எப்படி இல்லை? விளக்கமாக இல்லை. அதுபோல அறிவை ஆணவம் என்ற களிம்பு மறைத்து இருக்கிறது. அதனால் அறிவு இருந்தும் நாம் இல்லாததை போல செயல்படுகிறோம். சொல்றோம் இல்லையா, உணர்ச்சி வசப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவான், கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாதா? அந்த யோசிக்கிற தன்மை என்பதுதான் அறிவு, உணர்ச்சி வசப்படுகின்ற தன்மை என்பதுதான் ஆணவம். ஒருத்தன் தப்பு பண்றான்னா
சிந்திச்சு தப்பு பண்ண முடியாது, சிந்திச்சா தப்பு பண்ண மாட்டான் இல்லையா? இந்த தவறு செய்தால் நமக்கு இந்த தண்டனை கிடைக்கும் என்ற சிந்தனை ஒருவனுக்கு இருக்குமானால் அவன் தவறு செய்ய மாட்டான். அப்ப ஒருவன் தவறை செய்ய தூண்டுவது எது என்று சொன்னால் ஆணவம். எனவே இந்த ஆணவத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவால் அந்த ஆணவத்தை நீக்க வேண்டும். ஆனால் நமக்கு இருக்கிற அறிவு என்ன அறிவு அப்படின்னா, யாராவது சொன்னாதான் இந்த அறிவுக்கு தெரியும். இப்ப எங்க வீடு எங்க இருக்கு இப்படின்னு கேட்டா, எங்க வீட்டுக்கு வராதவங்கள்ட்ட கேட்டா தெரியுமா யாருக்காச்சும்? எங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னா சொன்னா தானே தெரியும் அப்படின்னு. அப்ப இந்த அறிவு தானே உணரும் தன்மை இல்லாதது. இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, தஞ்சாவூர்ல இருக்கு. தஞ்சாவூர்னா அது பெரிய மாநகராட்சி, அங்க எங்க சார் இருக்கு உங்க வீடு? அப்ப ஊர் பேர் சொன்னா கூட உங்களுடைய வீடு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தெரு பேர் சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்புறம் தெருவுக்குள்ள எத்தனை நம்பர் வீட்டுல இருக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த அறிவுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஒரு அறிவை தூண்டக்கூடிய ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கிறது. தானாக உணரும் அறிவு இல்லை. இந்த தூண்டுதல் செயலைத்தான் குருவானவர் நமக்கு செய்கிறார். அறிவு அவர் கொண்டு வந்து கொடுக்கல, அறிவு அவர் வந்து கொடுக்கல. இருக்கிற அறிவை அவர் என்ன செய்கிறார்? தூண்டுகிறார். அதனால் தான் திருமூலர் சொல்லுகிறார், 4 விதமாக குருவை சொல்லுகிறார். ஒரு குருவை நாம் பார்க்கிறோம், அந்த குருவை நாம் பார்த்தவுடன் நம்முடைய மனதில் இவரிடம் பேச வேண்டும் தோணுச்சுன்னா அது சரியை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு பிடிச்சு போகும். சில பேரை பார்த்தாவே இனிமேல் வாழ்க்கையில் இவரை சந்திக்க கூடாதுன்னு முடிவு பண்ணும். என்ன காரணம்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி அவர் நம்ம பார்த்திருக்க கூட மாட்டோம். ஆனா சில பேருடைய முகம் இனிமேல் நம்ம இவரை சந்திக்க கூடாதுன்னு தோணும். சில பேருடைய முகம் இவரை நம்ம திரும்பி எப்ப பார்ப்போம். அப்ப திரும்பி எப்ப பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முகத்தை உடையவர் அகத்தில் தூய்மையானவராக இருக்க வேண்டும். அவரைத்தான் நம்ம திரும்பி பார்ப்போம்ன்ற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதான் வைப்ரேஷன் சொல்றான். இவரை நாம் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும், இவரோடு நாம் உரையாட வேண்டும் என்பதாக அந்த முகம் தெரியுது இல்லையா? அதற்கு பேர் தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இப்ப இந்த தெளிவுங்கிறத கடைசியில தூக்கி போடுங்க. குருவின் திருமேனி காண்டல் தெளிவு. நமக்கு எப்படி தெளிவு கிடைக்கும்? இந்த அறிவுக்கு குருவினுடைய முகத்தை பார்த்தவுடன், அவருடைய உருவ தோற்றத்தை பார்த்தவுடன் நமக்கு என்ன தோணுகிறது? இவர் நமக்கு பொருத்தமானவர் அப்படின்னு தோணணும். இப்ப நிறைய பேர் இருக்கிறான் குருங்கிற பேர்ல சிரமம் எல்லாம் வச்சுக்கிட்டு, அது பேர் ஆசிரமம் இல்ல, சிரமம். போனீங்கன்னா சிரமம்ன்றத அவன் அழகா சொல்றான். சிரமம் வராத சொல்லியும் போவோம். அதுதானே இந்த ஆணவம். நமக்கு எதை சொல்றோமோ அதை தான் செய்யும் இந்த ஆணவம். குழந்தைங்கள்ட்ட ஒரு பொருளை பத்திரமா கொண்டு வாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அதை போட்டு உடைச்சிடாதுன்னு டமால்னு போடும். ஏன்னா இந்த ஆணவம் அங்கிருந்தே தொடங்குது. குழந்தைக்கு யார் ஆணவத்தை ஊட்டுறா? தாய் பாலைத்தான் ஊட்டுவா, இல்ல சோறை தான் ஊட்டுவா. இந்த மாதிரி ஒரு கப்புல என் குழந்தைக்கு நான் ஆணவத்தை ஊட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த தாய் சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஆனா அந்த 2 வயசு குழந்தை 1 வயசு குழந்தை ஆணவமா பேசுது. எப்படி? அந்த உயிரோடு அந்த ஆணவம் ஒட்டி கொண்டு பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஆணவம் ஒட்டி கொண்டு பிறக்க, அதுதான் நம்முடைய சைவத்தில் தொல்வினை என்று சொல்கிறார்கள். ஒரு குழந்தை 1 வயசு குழந்தைக்கு எப்படிங்க ஆணவம் இருக்கும்? அது இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல, எந்த டீச்சரும் அதுக்கு சொல்லி தரல, ஆனா அதுக்கு ஆணவம் இருக்கு. செய்யுன்னா செய்ய மாட்டேங்குது, செய்யாததுன்னா செய்யுது. அப்ப அதுல ஆணவம். அப்ப அந்த குழந்தைக்கு யார் அதை சொல்லி கொடுத்தா? அப்ப அந்த குழந்தைக்கு உயிரோடு அந்த ஆணவம் ஒட்டி கொண்டே பிறக்கிறது. இன்னொன்னு, உயிரோட ஆணவம் ஒட்டி இருந்தனாலதான் அது குழந்தையாக பிறந்துச்சு. அது நல்வினை செஞ்சதுனால நல்ல பிறப்பு எடுத்திருக்கிறது. தீவினை செய்தால் நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமா. இளைத்தேன்னா உடம்பால் இழைக்கிறது இல்லை, தப்பா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறான். வினை இழைக்கிறது. ஒவ்வொரு பிறவி எடுக்கும் பொழுதும் நாம் செய்த வினை என்ன ஆகுது? இழைத்து கொண்டே வந்து கடைசியில அந்த வினை ஒன்றுமில்லாமல் போறதுக்கு பேர் தான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொல்றது. இந்த இடத்தில் உயிரினுடைய வினைப்பதிவு இழைக்கிறது. உடம்பு இழைக்கும். சில பேருக்கு அவங்களுக்கு சொல்லுவாங்க வேண பிடிச்சவன் அப்படின்னு. ஒல்லியா இருக்கிறது வேற. சில பேருக்கு நல்லா இருந்திருப்பான், சரசரசரன்னு உடம்பு இறஞ்சிரும். என்ன காரணம்? மனசுல கவலை வந்துருச்சு. சில பேர் ஒல்லியாவே இருப்பாங்க, அது அவங்களுடைய உடல் வாகு. சில பேர் நல்ல குண்டா இருப்பாங்க. ஏங்க இழைச்சி போயிட்டீங்க? நான் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கேன் அதனால இழைச்சிட்டேன். யாரும் சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஒண்ணு உடம்பு சரியில்லைங்க இழைச்சி போயிட்டேன், வீட்டுல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இழைச்சி போயிட்டேன். அப்ப கவலை எப்பொழுது வருகிறது? நாம் செய்த செயலின் காரணமாக கவலை வருகிறது. செயல் எதனால் செய்யப்படுகிறது? ஆணவத்தின் காரணமாக செய்யப்படுகிறது. இப்ப சரியை என்று சொன்னால் பார்த்தல். பார்த்தல் என்பது சரியை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அடுத்தது தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், அதான் கிரியை. அடுத்தது பாருங்க, பார்த்தல். பார்த்த உடனே உங்களுடைய உள்ளம் என்ன பண்ணுது?
இவரோட கேட்கணும்னு அடுத்த ஒரு உந்துதலை இந்த உயிருக்கு ஏற்படுத்துகிறது. முதல்ல சினிமா போஸ்டரை பார்க்கிறோம், அதுக்கப்புறம் பாட்டை கேட்கிறோம். பாத்தீங்களா, இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு பாருங்க. நிறைய பேர் மடையாடுறாங்க. இவ்வளவு நேரம் நான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், சினிமா போஸ்டர், இதான் ஆணவ மலப்பற்று. வேற எங்கேயும் விளக்க வேண்டாம். ஆணவ மலப்பற்றுங்கிறது என்னன்னா, உயிர் எதை கூட சேரக்கூடாதோ அது கூட தான் அந்த உயிர் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் தட்சிணாமூர்த்தி தத்துவம் நமக்கு சொல்லுகிறது. குரு வடிவமா இருக்கிறார் இல்லையா, அந்த குரு தட்சிணாமூர்த்தி நமக்கு என்ன சொல்லுகிறார்? இந்த நடுவிரல் இருக்கு பாருங்க, எல்லா விரலும் அதுதான் பெருசா இருக்கும், அதுதான் ஆணவம். இந்த இரண்டாவது இருக்கு பாருங்க, இந்த ஆணவத்தால் நாம் செய்யக்கூடிய வினைகள், செயல்கள் கண்மம்னு பேரு, நல்வினை தீவினை. மூன்றாவது, இந்த நல்வினை தீவினையை நாம் போக்குவதற்கு நமக்கு மாயையாகிய உடம்பு, இதுக்கு பேர் மாயைன்னு பேர், ஒளிப்பொருள். சரி, இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்க, இதுதான் ஆன்மா, உயிர். கட்டை விரல் இருக்கு இல்லையா, இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமானது, அதுதான் இறைவன். இப்ப இந்த ஆணவம் கண்மம் மாயையோட தான் இந்த ஆன்மா எப்பயும் தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த உயிர் எப்படி இருக்கு? எப்ப பாருங்க ஆணவத்தோடய ஒட்டி இருக்கு பாருங்க. யாராவது கையை எப்படி வச்சிருக்கிறோமா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேங்க, டாட்டா, இப்படி யாராவது சொல்றோமா? டாட்டா காட்டும் போது கூட என்னது, ஆணவத்தோட டாட்டா காட்டுற ஒரே குரூப் நாம தான், இல்லையா? இல்லையா, ஆணவத்தோட தான் டாட்டா காட்டுவோம் நம்ம. அப்ப இதைத்தான் அந்த குரு தட்சிணாமூர்த்தி வடிவம் நமக்கு சொல்லாமல் உணர்த்துகிறது. என்ன பண்ணுது? ஆணவம் கண்மம் மாயையோடு சேர்ந்து இருக்கிற உயிர் இது மூன்றையும் விட்டால் இறைவனை அடையும். இதுதான் சின்முத்திரையாக தட்சிணாமூர்த்தி நமக்கு குரு வடிவாக உணர்த்துகின்றார். இப்ப இதை உணர்த்துறது நம்ம புரிஞ்சுக்காத அந்த காண்டல் அதிலேயே புரிஞ்சுக்கணும். மாணிக்க வாசகர் பார்த்தவனே புரிஞ்சுக்கிட்டார், இவர்தான் குரு என்று பார்த்தவனே புரிஞ்சுட்டு கீழே உட்கார்ந்துட்டார். முதல் ஸ்டெப்லயே மாணிக்க வாசகருக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. இவர் தான் குரு அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டார்? அந்த குருவுக்கு கீழே உட்கார்ந்துட்டார். நமக்கு பார்த்து சமயத்தில் என்ன பண்ணுவோம்? இவர் குருவா இல்லைன்னா என்ன பண்றது? சந்தேகம் வரும். சிவபெருமானே முருகப்பெருமானே வந்தா கூட யாராவது வேஷம் போட்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம், இதுவும் ஆணவம் தான் நமக்கு ஏற்படுத்துது. நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் சந்தேகப்படுறதும் ஆணவத்தினுடைய வெளிப்பாடு, இல்லையா? அப்ப ரெண்டாவது என்ன சொல்றார்? நல்ல விஷயத்தை பேசுறாரு, இது விஷயம் நமக்கு ரொம்ப பொருத்தமான இருக்குது, இது நம்ம உயிரோடு நெருங்கி வருது, இதை கேட்கணும் நமக்கு தோணுதே. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். வார்த்தைன்னு சொல்லல, திருவார்த்தை. திரு என்று சொன்னால் என்ன பொருள்? கண்டாரால் விரும்பப்படும் தன்மை. ஒரு பெயருக்கு முன்னாடி திருன்னு ஒரு வார்த்தையை போட்டு எழுதுறோம். நிறைய பேருக்கு அதுக்கு என்னன்னு தெரியாமலே திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறான். திரு எதுக்கு போடுறோம்னே தெரிய மாட்டேங்குது. இதுல வேற சில பேருக்கு திருமிகுன்னு வேற போடுவான், இல்லையா? அந்த திரு என்பதற்கு என்ன பொருள்? இவர் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை உடையவராக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த திருல இருக்கு. திரு, திருமதி, இல்லையா? திருவுடையானை சிவபெருமான சொல்றாங்க, சென்றடையாத திருவுடையானை. சிவபெருமான பார்க்கணும், முருகப்பெருமான பார்க்கணும், நமக்கு என்ன பண்ணுது? அந்த திரு நமக்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை உடையதாக இருக்கிறது. அப்ப இந்த திரு என்பது வார்த்தையோடு சேருகிறது. அப்ப நல்ல வார்த்தைன்னு அதுக்கு பொருள். திருவார்த்தை கேட்டல், நல்ல உரைகளை கேட்டல், இது கிரியை செயல்பாடு. மூன்றாவது, இதுலயும் நமக்கு பக்குவப்படல. அடுத்து தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அவருடைய பெயரை தியானம் பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க கேட்கலாம், இறைவன் பெயரை தியானம் பண்றது நீங்க சொல்றது சரி, குருவினுடைய பெயரை தியானம் பண்ணா என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருந்தார், 63 நாயன்மார்ல ஒருத்தர். அவர் பேர் என்ன? அப்பூதி அடிகள். அவர் சாமி கும்பிட்டதா பெரிய புராணத்தில் எங்கேயுமே கதை இல்லை. திருநாவுக்கரசருடைய பெயரை தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார், தியானம் பண்ணிட்டு இருந்தார். வீட்டுக்கு பேரு திருநாவுக்கரசர் இல்லம், வீட்டு வாசப்படிக்கு பேர் திருநாவுக்கரசர் வாயிற்படி. 3 பையன், மூத்த திருநாவுக்கரசர், இடைய திருநாவுக்கரசர், நடு திருநாவுக்கரசர். வீட்டில் இருக்கிற அரிசி அளக்கிற படிக்கு திருநாவுக்கரசர் படி, திருநாவுக்கரசர் படிப்பகம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் மருத்துவச்சாலை, எல்லாம் திருநாவுக்கரசர் பேர். எங்கும் திருநாவுக்கரசர், எதிலும் திருநாவுக்கரசர். இப்படியே ஒருத்தர் முக்தி பெற்றாருங்க. இப்ப தெரியுதுங்களா? திருநாவுக்கரசர் என்ற அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே முக்தி பெற முடியும், ஞானத்தை பெற முடியும் என்பதற்கு திருநாவுக்கரசருடைய சீடராக விளங்கிய அப்பூதியடிகள் சான்று. இதுதான் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். நாமத்தை சொல்லி ஆழ்வார்ல ஒருத்தர் இருக்கிறார். ஆழ்வார்களை சைவத்திலிருந்து பிரிச்சு பார்க்க முடியாது, நாயன்மார்களை வைணவத்திலிருந்து பிரிச்சு பார்க்க முடியாது. நான் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆழ்வார்களை சைவத்திலிருந்து பிரிச்சு பார்க்க முடியாது, நாயன்மார்களை வைணவத்திலிருந்து பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா நாயன்மார்கள் திருமாலை பாடியிருக்கிறாங்க, ஆழ்வார்கள் சிவனை பாடியிருக்கிறாங்க.
எவ்வளவு பெரிய விஷயம். அதுல ஒரு ஆழ்வார், 12 ஆழ்வார் நமக்கு தெரியும். பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், இல்லையா? இந்த ஆழ்வார்கள் 12 ஒரே ஒரு ஆழ்வார் இருக்கார், அவருக்கு பேரு மதுர கவி ஆழ்வார். இவர் திருமாலை பாடல, நல்லா கவனிக்கணும். இவர் யார பாடல? திருமாலை பாடல, நம்மாழ்வாரை பாடியே முக்தி பெற்றிருக்கிறார். இப்ப புரியுதுங்களா? தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். நம்மாழ்வார் பேரை சொல்லி சொல்லி சொல்லியே முக்தி பெற்ற ஒரு ஆழ்வார் 12 ஆழ்வார்ல சமமா ஒருத்தர் இருக்கிறார். எப்படி நமக்கு சைவத்தில் அப்பூதடிகள் இருக்கிறாரோ அதுபோல் வைணவத்தில் ஆழ்வாராக மதுரகவி. அவர் பாடினது எத்தனை பாட்டு தெரியுமா? அசந்து போயிடுவீங்க. ஒரே ஒரு பதிகம் தான். 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரே ஒரு பதிகம், அதுவும் நம்மாழ்வாரை பத்தி, திருமாலை பத்தி இல்ல. அவரும் 12 ஆழ்வார்கள்ல சமமாக போற்றப்படுகிறார். மதுரகவி ஆழ்வார் மறந்துடக்கூடாது. கண்ணினும் சிறு தாம்பு அப்படின்ற ஒரே ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். யார்? மதுரகவி ஆழ்வார். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். 4வது ஞானம். இதுதான் ஆங்கிலத்தில் விஸ்டம்னு சொல்லுவாங்க. அறிவு, நாலேஜ். ஞானம் என்பது விஸ்டம். அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது. இப்ப சயின்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. 2 பேரும் படிச்சது சயின்ஸ். நல்லா கவனிக்கணும். சயின்ஸ் டீச்சர் என்ன படிச்சாரு? பிஎஸ்சி எம்எஸ்சி. சயின்டிஸ்ட் என்ன படிச்சாரு? பிஎஸ்சி எம்எஸ்சி. இவரை சயின்ஸ் டீச்சர்னு சொல்லி ஸ்கூல்ல வேலைக்கு கொடுக்குறான், அல்ல கல்லூரியில வேலைக்கு கொடுக்குறான். ஆனா சயின்டிஸ்ட் சொல்லி அவர் என்ன பண்றான்? ஒரு ஆராய்ச்சி மையத்தில் பணி அமர்த்துகிறான். 2 பேரும் படிச்ச படிப்புல வித்தியாசம் இல்லை. இவர் அறிவியலை அறிந்திருக்கிறார், அவர் அறிவியலை உணர்ந்திருக்கிறார். ஞானத்தை அறிந்தவர்கள் அறிவாளிகள், ஞானத்தை உணர்ந்தவர்கள் மெய்ஞானிகள். விஞ்ஞானத்தை அறிந்தவர்கள் அறிவியல் ஆசிரியர்கள், விஞ்ஞானத்தை உணர்ந்தவர்கள் விஞ்ஞானிகள். இவங்க மெய்ஞானி, அவங்க விஞ்ஞானி. 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன் சேர்ந்தால் தண்ணீர் வரும் சொல்லி கொடுப்பார், செஞ்சு காட்ட மாட்டார். எந்த அறிவியல் வாதியாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு அறிவியல் விஞ்ஞானி என்ன பண்ணுவாரு? செஞ்சு பார்த்துட்டு வந்தா தான் சொல்லுவார். இதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். அப்படி ஞானத்தை அருளக்கூடிய அந்த ஞானி என்ன பண்ணுவார்? குரு நமக்கு உணர்த்துவார். உணர்த்துவதை சிந்தித்து கொண்டிருத்தல் ஞானம். தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. பார்த்தா தான் ஒரு உருவ சிந்திக்க முடியும். நான் இப்ப கேட்கிறேன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டனில் இருக்கக்கூடிய 5வது ரோடில் 4வது குறுக்கு தெருவில் உள்ள வீடு எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். என்ன சார் இது? எங்களுக்கு அடுத்த தெருவில் இருக்கிற வீடே தெரியாது. நாங்கள் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பெருமையாக. அதுவும் அப்பார்ட்மெண்ட்ஸில் அடுத்த வீட்டில் எவன் இருக்கிறானே தெரியாது. மனுஷன் இருக்கிறானா இல்லை ஆடு மாடு கட்டி கிடக்கான்னு தெரியாது, இல்லையா? மார்கழி மாதம் கோலம் போடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்கிறோம், அடுத்தவன் தலையில் தான் தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். அவன் எங்கே போய் வாசப்படி தேடிட்டு போகிறது? இந்த வாசப்படி அடுத்தவன் இதில் எடுத்து வச்சான செருப்பை வீட்டுக்குள்ளே போயிட்டு கழட்டி போடுறான், வெள்ளை போட்டு தூக்கிட்டு போயிடறாங்க. செருப்பை வீட்டில் வெளியில் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போன காலம் போக செருப்பை தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். நாய் வாங்கி வளர்க்குறான், வீட்டுக்குள்ள நாய் உட்காந்துருக்கு, இவன் வெளியில காவலுக்கு உட்காந்துருக்கான். ஏன்னா நாய் 40,000 ரூபாய் தூக்கிட்டு போயிடுறானுங்க. எதுக்கு நாய் வளர்க்குறோன்ற கான்செப்டே போயிடுச்சு. நாயோட விலை 40,000, வெளியில கட்டினா தூக்கிட்டு போயிடுறானுங்களா. எவ்வளவு நம்ம மனித தன்மையிலிருந்து இறங்கி 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 வந்துட்டோம் பாருங்க. ஒரு கட்டுண்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம அடைத்துக் கொண்டு இருக்கிறோம். பகல்லே வீட்டை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஜெயில் கைதியாக நாம் வாழ பழகி விட்டோம். அப்பார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருந்துட்டு இருக்கிறோம், பழகலே கதவை பூட்டி சாவியை பத்திரமா உள்ள கொண்டு போய் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. யாராவது வந்தா இடுக்கு வழியா பாக்குறான். எப்படி பாருங்க, சொந்த வீட்டுல இருக்கிறவன் திருட்டு போய் மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா வெளியில இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனானே புரிஞ்சுக்க முடியல, இல்லையா? எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? காரணம் என்னன்னா, இந்த ஆன்மீக கல்வி ஒவ்வொருவருக்கும் தரப்படுவது இல்லை. பள்ளியில முன்னாடிலாம் ஆன்மீக கல்வி இருந்துச்சு, இன்னைக்கு பிரேயரே வேணாங்கிறான். பிரேயர் என்னைக்கு போச்சோ கல்வியில, அதுல இருந்து அவனுடைய பண்பு குறைந்து கொண்டே வந்தது. வீட்டுல திண்ணை வச்சு கட்டுறது இல்ல, இன்னைக்கு அது 2 வீலர் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. திண்ணையெல்லாம் வீட்டில் என்ன வச்சுட்டு இருக்காங்க? 2 வீலர் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா சென்னை போன்ற நகரங்களில் அதுல ஒரு ஒன்று கொடுத்துறதுக்கு வாடகை கொடுத்துறான். 1000 ரூபாய் கிடைக்குது சார் அப்படிங்கிறான். வண்டியை கொண்டு போய் ஸ்டாண்ட்ல போட்டுட்டு சொந்த வீட்டை வாடகை விட்டு உட்காந்துருக்கிறான். இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணத்தின் மோகத்தினால் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். அப்ப ஒரு பொருளை நாம் பார்த்தால் தான் அதை குறித்து நம்ம என்ன பண்ண முடியும்? சிந்திக்க முடியும். அதனால் முதல்ல சொன்னார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். பாரு, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், கேளு. கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய பேரை சொல்லணும்ன்ற எண்ணம் உனக்கு உருவாகும். அப்புறம் நீ அவர் பார்க்கணும்னு அவசியம் இல்ல, அவர் சொல்றதை கேட்கணும்னு அவசியம் இல்ல. அவருடைய நினைவு வந்ததுக்கு அப்புறம் நீ சிந்திக்க தொடங்கிடுவ. அதுதான் கடைசியா நிறைவு செய்கிறார். தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, குருன்னா என்னன்னு பொருள் சொல்லியிருக்கிறேன்.
குருனா என்ன? இப்ப நீங்க கேட்கலாம், எங்களுக்கு குரு கிடைப்பாரா சார்? எங்களுக்கு குரு கிடைப்பாரா? அந்த காலத்துல ஞான சம்பந்தருக்கு குரு கிடைச்சாங்க. யாரு குரு ஞான சம்பந்தருக்கு? அம்மையப்பரே குருவா வந்தார். ஓமையலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தால் அந்நிலையில். அம்மையப்பரே குருவா வந்தாங்க. திருநாவுக்கரசருக்கு அவங்க அக்கா தான் குரு, திலகவதியார் தான் குரு. நமசிவாய மந்திரத்தை உபதேசம் பண்ணி திருநீற்றிட்டாங்க குரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவனே தடுத்தாட்கொண்டான். மாணிக்க வாசகருக்கு இறைவனே குரு. இப்ப நம்ம 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு குரு கிடைப்பாரா? யார குரு நாங்க தேர்ந்தெடுக்கிறது? கார்பரேட் சாமியார்களை குருன்னு எடுத்துக்கலாமா? ஆசிரமங்கள்ல இருக்கிறவங்களை சாமியார் எடுத்துக்கலாமா? இல்லையா? இன்னைக்கு ஒரு சாமியாரை நம்ம பார்த்தோம்னா குறைந்தபட்சம் 15 to 20 பவுன் நகை தேரும். இவர்களுக்கு பேர் துறவிகள். இப்படித்தானே இருக்கு இன்னைக்கு. துறவிகள் என்று சொன்னால் என்ன பொருள்? பட்டினத்தார் சொல்றார், பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து. துறவி எப்படி இருக்கணும்? பேய் மாதிரி இருக்கணும்னா, பேயின் அர்த்தம் இல்ல, தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது ஒரு துறவி. ஒரு ஆழ்வாருக்கு பேரு பேயாழ்வார்னு பேரு, ஒரு நாயன்மாருக்கு பேரு பேயார்னு பேரு, அவங்களுக்கு பேரு காரைக்கால் அம்மையார். ஏன்னா தன்னை அலங்கரிச்சுக்கல அவங்க. குருஞான சம்பந்தர் சொல்றார், உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். நம்மளை சிங்காரம் பண்ண பண்ண நமக்கு இடர் தான். சீப்புல டெய்லி முடிய பார்க்க பார்க்க ஐயோ போச்சே, நேத்து இருந்து இன்னைக்கு போச்சே. இதுவே சாமிக்கு பண்ணி பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்று யாரா சிரிச்சு பார்த்திருக்கீங்களா? சிரிச்சு பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் சிரிக்க மாட்டோம். அவங்கள மாதிரி நமக்கு சேப்பா இல்லையே. இங்கெல்லாம் கொஞ்சம் திட்டு திட்டா இருக்குது. இதை ஏதாச்சும் கொஞ்சம் பட்டி பார்த்து டிங்கரிங் வேலை கொடுக்கலாமா? பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ற கடை தானே பியூட்டி பார்லர்னு பேரு. அது மனிதர்களுக்கு பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ற கடை. எங்கெங்க பள்ளம் இருக்கோ அதெல்லாம் நீவி அதை கொஞ்சம் இழைச்சி கட்டுமான வேலை, பெயிண்டிங் வேலை, அத்தனை வேலையும் முகத்துல நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பேருக்கு பேர் என்னது? பியூட்டி பார்லர். அழகு படுத்தும் நிலையம், அழகு நிலையம். அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு வருவோம்? பியூட்டியா இருக்கிற உடம்ப பியூட்டி இல்லாம பண்ணிட்டு வர்றதெல்லாம் இருக்கு. இயற்கையாக நம்முள் இருக்கக்கூடிய ஆற்றலை எது வெளிக்கொண்டு வருகிறதோ அதுதான் அழகுன்னு நான் சொல்லல, மாணிக்க வாசகர் சொல்றார். சித்தம் அழகியார், அறிவால் அழகா இருங்கன்னு சொல்றார். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவை. அழகு அறிவில் இருக்கணும்னு சொல்றார். அப்ப எப்படிப்பட்ட குரு நமக்கு கிடைப்பார்? குரு கிடைக்கிறதுக்கு நாம் என்ன இந்த காலத்துல பண்றது? தாயுமானவர் ஒரு வரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? கூட்டத்துக்கு போங்க, மனம் பக்குவம் அடையும். தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளுங்க, மனம் பக்குவம் அடையும். 4 கோவில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, மனம் பக்குவம் அடையும். 4 தலமரத்தை பார்த்துட்டு வாங்க, மனம் பக்குவம் அடையும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினவர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. வாய்க்கும்னு சொல்றார். இறைவனே குருவை அனுப்பி வைப்பான். மூர்த்தி தலம் தீர்த்தம்ன்ற இந்த 3 சரியை நெறியில நீங்கள் என்றால் போதும், உங்களை தேடி குரு வருவர். நீ குருவை தேடிட்டு போக வேண்டாம். ஏன்னா குருவை தேடிட்டு போன காலம்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு குரு என்று சொல்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் வெளியில வெளிச்சமாக இருக்கிறார்கள், உள்ளே இருளாக இருக்கிறது. எப்படின்னா முத்தநாதனை போல. மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல பார்க்கலாம். முத்தநாதன் எப்படி இருந்தானா, ஒரிஜினலை விட டூப்ளிகேட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். பாத்திருக்கீங்களா நீங்க? ஒரிஜினல் பல்போட டூப்ளிகேட் பல்பு பாருங்க, பளிச்சுன்னு இருக்கு, 4 நாள் வாய பிளந்துடும். இது கொஞ்சம் மைல்டா இருக்கும், 1 வருஷம் கேரண்டி கொடுப்பான். அது 40 ரூபா தாங்க அப்படின்னுவான். 4 நாள் வரும், 40 நாள் வரும் அப்படின்னுவான். பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி முத்தநாதன் விபூதி பட்டையை போட்டான். எப்படி போட்டிருக்கிறான்? மெய்யலாம் நீரு பூசி அழகா மடிப்பு கலையாம கொசுவும் வச்சு கட்டி இருக்கிறான் காவி வேட்டி. வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகறந்த புத்தக கவளி ஏந்தி எப்படி வந்தா, மைப்பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். இந்த விளக்கு வெளியில வெளிச்சமா இருக்கும், திரி எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். வெளிச்சத்தை வெளியில் தருகின்ற விளக்கு திரியில் கருப்பை வைத்திருப்பது போல மனசினுள் கருப்பான எண்ணத்தை வைத்துக்கிட்டு வெளியில வெளிச்சமா இருக்கிற சாமியார்கள் எல்லாம் குருன்னு நம்பாதீங்க. சேக்கிழார் பெரிய புராணத்துல சொல்றார். இங்கே நமக்கு தாயுமானவர் சொல்றார், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினவர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. அப்படிப்பட்ட குருபரனாக விளங்குபவர் நம்முடைய முருகப்பெருமான். தலைப்புக்குள்ள இப்பதான் வந்திருக்கேன். இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே குரு. அப்படி முருகனே குருவாக வரப்பெற்றவர் தான் அருணகிரி பெருமான். அவர் சொன்னார், தற்கொலை பண்ணிக்க போற அருணகிரிநாதர் வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். தன்னுடைய வாழ்க்கையினுடைய இழி நிலையை நினைத்து தற்கொலை பண்ணிக்க போறார். முருகன் காப்பாற்றுறார். என்னை ஏன் காப்பாத்தினார்? முருகன் சொன்னார், நான் உனக்கு உபதேசம் பண்ண போறேன். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், முருகன் என்ன ஓம் முருகான்னு சொல்லியிருப்பாரா? அல்லது சரவண பவ என்று ஷடாட்சரம் என்று சொல்லக்கூடிய 6 எழுத்து மந்திரத்தை சொல்லியிருப்பாரா? ஒண்ணுமே சொல்லல.
என்ன பண்ணணும்னு கேட்டார். சும்மா இரு. முருகன் அருணகிரிநாதருக்கு சொன்ன மந்திரம் எது? சும்மா இரு அப்படின்னாரு. சொல்லற, பேசாத. சும்மா இருனா என்னன்னு கேட்டார்ல, பேசாம இருன்னு அர்த்தம். இது அருணகிரிநாதர் சொல்றார். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சும்மா இரு சொல்லறன்னு சொன்னார். அந்த பொருள், மா பொருள், பெரிய பொருள் எனக்கு தெரியல, அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. பேசா அனுபூதி பிறந்ததுவே. பேசா அனுபூதி பிறந்ததுவே. அந்த அனுபூதிமான்கள், அனுபூதினா ஒன்றும் இல்லை, இறைவன் அருளை அனுபவித்தவர்களுக்கு பேர் அனுபூதிமான்கள்னு பேர். கந்தனோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பதிவு செய்கிறார். அந்த இலக்கியத்துக்கு கந்தர் அனுபூதினு பேர். அப்படி முருகப்பெருமானை அவர் சொன்ன சொற்கள் இருக்கு பாருங்க, அதை காதால கேட்போம். திருவார்த்தை கேட்டல்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, எத்தனை சொற்கள்ல முருகப்பெருமானை சொல்லுகிறார் அருணகிரிநாதர் பாருங்க. கந்தன், கடம்பன், வேலன், முருகன், கார்த்திகேயன், சண்முகன், சுரபூபதி, தயாபரன், சிகாமணி, துரந்தரன், சிவசங்கர தேசிகன், சிவஞான உபதேசிகன், சிவயோக தயாபரன், காங்கேயன், வரதன், குமரன், குகன், கதிரவன், செந்தில், விசாகன், விரதன், வேள், முத்துக்குமரன், செங்கோடன், சேயோன், குமரேசன், மயிலோன், சேவல் கொடியோன், ஆறுமுகன், ஞானாகரன், பன்னிருகை மறைநாயகன், வடிவேலன், சுப்பிரமணியன், கௌமாரன், கருணாகரன், குமரகுருபரன், வள்ளி மணாளன், தெய்வயானை மணாளன், தேவசேனாபதி, முத்தையன், சேந்தன், பெருமாள், சரமணபவன், செவ்வேள். நான் சொன்னது ரொம்ப குறைச்ச, என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற அளவுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். கந்தரட மூதியில் இவ்வளவு பேர்களால் முருகனை அழைக்கிறார். சரி, நீங்க கேட்கலாம், ஒரு முருகனுக்கு எதுக்கு இத்தனை பேர்? ஒரு முருகனுக்கு எதுக்கு இத்தனை பேர்? இந்த பையன் இருக்கிறான், எனக்கு இவர் மாணவர், வீட்டில் அம்மாக்கு மகன், தம்பிக்கு அண்ணன், அண்ணனுக்கு தம்பி, இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா பெரியப்பா சித்தப்பா உறவுலாம் வரும். ஒரே ஆள் சித்தப்பனாவும் இருக்கிறான், ஒரே ஆள் பெரியப்பாவும் இருக்கிறான், ஒரே ஆள் தம்பியா இருக்கிறான், இன்னொரு இடத்துல அண்ணனா இருக்கிறான். அப்படி ஒரு சாதாரண மனிதன் இத்தனை பெயர்களை பெறும் பொழுது இந்த உலகத்திற்கு அம்மையப்பராக இருக்கக்கூடிய, உலகத்துக்கு ஒளியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு எத்தனை பேர் இருக்கும் இல்லையா? ஒரு சாதாரண மனிதன் இவ்வளவு பேர். அம்மான்னு ஒரு இடத்துல பேரு, அதே இது தங்கைன்னு சொல்றான். தங்கைன்னு கூப்பிடுறவங்க அம்மான்னு கூப்பிட முடியாது. அது மாதிரி முருகப்பெருமானை அவரவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ அந்தந்த வடிவமாக முருகப்பெருமான் நமக்கு காட்சி தருகிறார். ஒருத்தர் 12 கையோட பார்க்கிறார், ஒருத்தர் 2 கையோட பார்க்கிறார். எதுவும் வேணான்னு தண்டாயுத பாணியா பார்க்கிறோம் முருகப்பெருமானை. தண்டம் என்று சொன்னால் ஒரு கம்பு, அந்த கோலை ஊன்றிய பாணியாக பார்க்கின்ற அந்த தன்மைக்கு தண்டாயுத பாணி. சில பேர் குழந்தையா பார்க்கிறாங்க. குமரகுருபரர் அப்படின்னு ஒரு ஞானி இருந்தார், அவர் பேரே குமரகுருபரர்னு பேர். நம்ம கௌமார மடத்தினுடைய அதிபர் சுவாமிகளுக்கு குமரகுருபரர்னு பேர். பாருங்க எவ்வளவு பொருத்தமா பேர் வருது பாருங்க. 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பிரபந்த வேந்தர் குமரகுருபரர். அவர் என்ன பண்றாரு, வித்தியாசமா குழந்தையா குமரன் நினைச்சா எப்படி இருக்கும் முருகப்பெருமான அப்படின்னு நினைச்சு ஒரு இலக்கியம் பாடுறாரு. அதுக்கு பேர் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். எல்லாரும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறோம். எதுக்கு போறீங்க? அது செவ்வாய் தலமாமே, பரிகாரம் செய்ய போறோங்கிறான். எப்பா, அது புள்ளிருக்கு வேலூர், புல் சடாயு சம்பாதி என்ற 2 பறவைகள் பூஜை செய்த தலம், அதனால் அதற்கு புல் என்று பெயர். இருக்கு வேதம் சொல்லக்கூடிய சிவாச்சாரியார்கள் வாழ்ந்த தலம், அதனால் இருக்கு. வேள், முருகப்பெருமான் அங்கே சிறப்பு பொருந்தியவர், அவருக்கு பேர் முத்துக்குமரன் பேர், அதனால வேள். ஊர் என்று சொன்னால் ஊர்ந்து செல்லும் சூரியன் வழிபட்ட தலம், அதனால புல் இருக்கு வேள் ஊர், புள்ளிருக்கு வேலூர்னு அந்த தலத்துக்கு பேரு. சுவாமிக்கு பேர் வைத்தியநாதன். புள்ளிருக்கு வேலூருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, வைத்தீஸ்வரன் கோவில்னா தெரியும். புல் இருக்கு வேள் ஊர், ஒரு பேர் அல்ல, 4 பேர் சேர்ந்து ஒரு பேர் அங்க வழங்கி கொண்டிருக்கிறது. காரண பெயர் அது இன்னைக்கு என்னவாயிடுச்சு, செவ்வாய் தலம் ஆயிடுச்சு. ஆலங்குடி என்னன்னு கேட்டா குருஸ்தலம்ங்கிறான், திருநள்ளாறு என்னன்னா சனீஸ்வரன் தலம்ங்கிறான், சிவத்தலம்ங்கிறதே மறந்து போயிட்டான். திருநாகேஸ்வரத்துக்கு எங்கடா போயிட்டு வந்தா அப்படின்னா பாலாபிஷேகம் பண்ண போனன்றான். யாருக்கு? சிவலிங்கத்துக்கான்னு கேட்டேன். இல்லைங்க, ராகுவுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வரேன்னா. சரி, உனக்கு இன்னைக்கு ராகு காலம் தான். ஏன்னா சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணா ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. நீ யாருக்கு பண்ணிட்டு இருக்கிற? ராகுவுக்கு பண்ணிட்டு இருக்கிற. நான் நவகிரக வழிபாடு வேணான்னு சொல்லல, நல்லா கவனிக்கணும். சிவ வழிபாட்டினுடைய அங்கமாக நவகிரக வழிபாடு செய்யலாம். சிவ வழிபாட்டினுடைய ஒரு அங்கமாக நவகிரக வழிபாட்டை செய்யலாம். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் சமைக்கிற பொருள்ல அவங்களுக்கு முதல்ல எடுத்து வைப்பாங்க.
அப்புறம் குழந்தைங்களுக்கு எடுத்து வைப்பாங்க, அப்புறம் தான் இடைப்பட்டவங்களுக்குலாம். உண்டா இல்லையா? வீட்டில் சமைக்கிற பொருள்ல முதல்ல யாருக்கு எடுத்து வைப்பாங்க? பெரியவங்களுக்கு. அதுதான் சிவபெருமான். அடுத்து குழந்தைங்களுக்கு எடுத்து வைக்கிறோம் பாருங்க, அதுதான் நமக்கு நவகிரகங்கள்லாம். முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, நீங்க பார்த்துருக்கலாம். இது நம்முடைய பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு மரபு. பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மரபு, பாரம்பரியமா வரக்கூடிய மரபு. அதுதான் பக்தியிலும் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களை மதிக்கிறோம், பெரியவர்களை மதிப்பதில்லை. அது மாதிரியே கடவுளையும் ஆக்கிட்டோம். அதனால என்ன ஆயிடுச்சு? எல்லாம் நவகிரக கோவிலா போயிடுச்சு. ஆனால் இங்கே குமரகுருபரர் அந்த வைத்தீஸ்வரன் கோவில் தலத்துக்கு செல்லுகிறார். அங்கே முருகப்பெருமான் அவருக்கு குழந்தையாக காட்சி தருகிறார். உடனே பாடுகிறார் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். அந்த தமிழ்ல எப்படி விளையாடுறார் தெரியுமா? அழகு பொலி கந்தபுரி தழையவரு கந்தனுடன் அம்புலியாடவாவே, அருவென்ன உருவென்ன அன்றென்ன நின்றவனுடன் அம்புலியாடவாவே, அருவென்ன உருவென்ன அன்றென்ன நின்றவனுடன் அம்புலி ஆடவாவே. முருகன் எப்படி இருக்கிறான்? அருவாயும் இருக்கிறான், உருவாயும் இருக்கிறான். இந்த கூட்டத்தில் முருகன் உட்கார்ந்து இருக்கிறான் தெரியல. இந்த கூட்டத்தில் முருகன் உட்கார்ந்து இருக்கான் தெரியல. என்ன சார் இப்படி? இந்த கூட்டத்தில் எஃப்எம் ரேடியோட அலைவரிசைகள் இருக்குன்னு சொன்னா நம்புறீங்க. அதற்குரிய டிரான்ஸ்பார்மர், டிரான்ஸ்மிட்டர் இருந்தா நம்ம அந்த அலைவரிசை என்ன பண்ண முடியும்? சரியாக உணர முடியும். அப்ப இறை அருளை பெறக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிட்டர் நம்மள்ட்ட இல்ல. அதனால இங்க இடத்துல இருக்கிற முருகனை உணர நம்மால முடியல. இல்லன்னு சொல்ல முடியுமா? கரண்ட் பாஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றேன், அதெல்லாம் கிடையாது சார், எங்க தெரியுதா அப்படின்னு கேட்க கூடாது இல்லையா? அது போல இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களுக்கு அனுபூதிமான்கள் பேரு. அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவர் தான் குமரகுருபரர். 5 வயசு வரையும் ஊமையா இருந்தார், பேச்சே வரல. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலை. நேரா கூட்டு போனாங்க திருச்செந்தூர் முருகன் இடத்துல. போனவர் பேசல, பாட ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு பேர் கந்தர் கலிவெண்பான்னு பேர். கந்தர் கலிவெண்பா, அதுக்கு பேர் குட்டி கந்தபுராணம்னு பேர். குட்டி கந்தபுராணம். கந்தபுராணத்தை அப்படியே சுருக்கி கேப்சூல் மாதிரி கொடுத்துட்டார். குட்டி கந்தபுராணம் பாடினார். அதுல இருந்து அவர் பாடி 18 சிற்றிலக்கியம் பாடியிருக்கார். யாரு? குமரகுருபரர். 18 சிற்றிலக்கியம், 1-2 இல்ல. அம்பாளுக்கு பிள்ளைத்தமிழ் பாடினது அவர் தான். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடும் பொழுது அதுல வருகை பருவம்னு ஒரு பருவம், குழந்தைய வா வா வான்னு கூப்பிடுற பருவம். அப்படி கூப்பிட்ட உடனே மீனாட்சி அம்மை குழந்தையா வந்துட்டா. அப்பனா அந்த பிள்ளைத்தமிழுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்க. தொடுக்கும் கடவுள் படம்பாடல் தொடையின் பயனே, நரைபடுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருள கோவிற்கு ஏற்றும் விளக்கே, வளர்சமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே, எரிதரங்கம் முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே, மதுகரம் வாய்மடுக்கும் குழற்காடு எந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே, மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. மீனாட்சி வந்துட்டா. அப்ப எண்ணம் தூய்மையாக இருக்குமானால் நாம் சொல்லுகின்ற வார்த்தை அத்தனையும் மந்திரங்களாகும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். மகாகவி பாரதி. உள்ளத்துல ஒளி வந்துச்சுன்னா வாக்குல ஒளி உண்டாகும். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றார் திருமந்திரத்துல, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். 108 தடவை மந்திரம் ஜபிச்சேன்றான். என்னாச்சு? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? இவன் ஜபிக்கிற மந்திரம் அப்படி இருக்கு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அடுப்புல பால் வச்சு என்னாச்சு பாரு, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வ. இந்த குழந்தைய கொஞ்சம் பிடிச்சி அந்த பக்கம் இழுத்து விடுறது தானே, பூஜை பண்ண விடுதா பாரு. கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. வெளியில பிச்சைக்கார வந்திருக்கான், கதவை தாப்போடு. இப்படி 108 தடவை இல்ல, 1,08 தடவை பண்ணாலும் அது மந்திரமாகாது. அது மந்திரமாகாது. சில பேர் சொல்றாங்க 1 மணி நேரம் தியானம் பண்றேங்கிறாங்க. அப்படியா? அப்ப வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி வேணுமே, அருணகிரிநாதருக்கு கிடைக்காத மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கணுமே. என்னங்க சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு கிடைக்கலீங்களேன்னா அப்ப அதுக்கு பேர் தியானமே இல்லை. ஏன்னா அருணகிரிநாதருக்கு அரை நிமிஷ நேரம் கூட தியானம் முடியலையா. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க இயலாதுன்னு பாடுறாரு. அரை நிமிஷம் கூட தியானம் வைக்கல. அப்ப அருணகிரிநாதருக்கு கிடைக்காது 1 மணி நேரம் தியானம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்க உனக்கு கிடைக்கணுமா இல்லையா? என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கலங்கிற. அப்ப நீ உன்னுடைய தியானம் என்னவா இருக்கு? சிந்தனை ஒருமுகப்படுத்தப்படவில்லை. ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. திருநாவுக்கரசர். அப்ப அந்த ஒன்றி இருந்து நம்ம நினைக்கலன்னு அர்த்தம். அப்ப அது தியானம் அல்ல. தியானம்னா என்னன்னா பார்க்கிற எல்லா பொருளையும் கடவுள் தெரியணும். கண்ணை மூடிக்கிட்டா நம்ம எதையும் தெரியாது. அதை பார்த்தா நம்முடைய தியானம் கலைஞ்சிரும் சொன்னா உன் மனசு சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். அதை பார்த்தா என்னுடைய தியானம் கலைஞ்சிருங்க. சினிமா படத்தை பார்த்தா பார்க்கணுன்ற எண்ணம் வரும், அதனால நான் கண்ணை மூடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு படத்தை பார்த்துடலாம். கண்ணை மூடிட்டு ஓடுற படம் இருக்கு பாருங்க, அது பெரிய படம், அது 2.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். சத்தியமா சொல்றேன், இது 10 மணி நேரம் ஆனாலும் இந்த படம் முடியவே முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த படம்.
அதுக்கு 2.5 மணி நேரம் உட்கார்ந்து பார்த்து அந்த படத்தை என்ன பண்ணிடலாம், அதோட மறந்துட்டு வெளியில வந்துடலாம். அந்த படத்தை பார்க்கணுமே, இந்நேரம் நியூஸ் ரீல் போட்டிருப்பானே, இந்நேரம் டைட்டில் போட்டிருப்பானே, இந்நேரம் வந்திருப்பானே நடிகன் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த படம் பார்க்கிற வரையும். அப்ப கண்ணை மூடிக்கொள்வது அல்ல தியானம், கண்ணை மூடிக்கொள்வது அல்ல தியானம், புலன்களை அடக்குவது தியானம் அல்ல, புலன்களை கட்டுக்கோப்புக்குள் வைத்திருப்பது தியானம். அதனால தான் அடுத்தவனை ஜெயிச்சவனுக்கு பேர் வீரன், தன்னை ஜெயிச்சவனுக்கு பேர் மாவீரன். அவர் தான் மகாவீரர். அவர் போய் எந்த நாட்டில் போய் சண்டை போட்டு வந்தார்? மகாவீரர் தெரியுமில்ல? மகாவீரர் எந்த நாட்டில் போய் யாரு கூட சண்டை போட்டதா நமக்கு வரலாறு இருக்கு. சாதாரணமா சண்டை போட்ட நெப்போலியன், சாதாரணமாக சண்டை போட்ட அலெக்சாண்டர்லாம் வீரன் தான் சொல்லி இருக்கிறோம். தன்னை வெற்றி பெற்றவன் மகாவீரன். இதைத்தான் ஔவையார் சொல்றா, புலன் 5 வென்றான் தன் வீரமே வீரம். தன்னை அடக்குவதுதான் மிகப்பெரிய வீரம். அடுத்தவன் அடைக்கலாம், சிங்கத்தை அடக்கலாம், புலியை அடக்கலாம், யானையை அடக்கலாம். ஆள் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பான், ஒரு சின்ன குச்சி வச்சு யானையும் அடக்கிறான். ஆனா அவனை அடக்க முடியல, 6 மணிக்கு மேல வேற இடத்துக்கு போறான் இல்லையா? எங்க அந்த போர்டு இருக்குன்னு பாக்குறான், இங்கதான் இருக்குது. கரெக்டா அந்த போர்டு இருக்கிற இடத்துக்கு போறான், திருப்பி வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். போகாத இடம் தண்ணில் போக வேண்டாம். அப்ப தியானம் அங்க இல்ல. அப்ப தியானம் என்பது எது? எது நமக்கு தியானம் அப்படின்னா, பார்க்கிற இடம்தோறும் இறைவனை பார்த்தல். ஒரு பெரிய மலை இருக்கு, மேல கருப்பா மேகம் இருக்கு, மழை பொழியுது. இதை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? ஒரு மலைங்க, மேல கருப்பா மேகம், அதுல இருந்து மழை பொழியுது. இதை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? மலையில மழை பெய்யுது, அவ்வளவுதான், முடிச்சுட்டு போயிட்டு இருப்போம். இயற்கை காட்சியை கொஞ்சம் நேரம் கூட ரசிக்க மாட்டோம். மலையில மழை பொழியுது. இத கச்சியப்பர் பார்க்கிறார், கந்தபுராணம் பாடிய கச்சியப்பர் பார்க்கிறார். அந்த மலை சிவபெருமானாக தெரிகிறது, கருப்பான மேகம் கண்ணப்பராக தெரிகிறது. கண்ணப்பனார் சிவபெருமானுக்கு தன்னுடைய வாய் கலசத்தினால் அபிஷேகம் செய்தார் பாருங்க, அது மாதிரி இருக்குன்னு அந்த இயற்கையை வர்ணிக்கிறார். யாருக்கா அந்த கற்பனை வந்துச்சா? நாமளும் மலையை டெய்லி பார்க்கிறோம், மலைக்கு மேல மேகத்தை டெய்லி பார்க்கிறோம், மழை துளிகள் அந்த மலை மேல விடுறத பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு அப்படி தோணலை. என்ன? அந்த உணர்வு நமக்கு இருக்கும் பொழுது, அந்த எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுது, அந்த தெளிவு நமக்கு இருக்கும் பொழுது அது சிவபெருமானாக தோன்றும். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் தாம் வருவர். அப்ப மலையை சிவனா பார்க்கக்கூடியது கச்சியப்பருக்கு அப்படி தோணுது, நமக்கு தோண மாட்டேங்குது இல்லையா? கடவுளை பார்த்தா கூட நமக்கு கடவுளா தோண மாட்டேங்குது. அவர் எவ்வளவு நகை போட்டிருக்காருன்னு தோணுது. நல்ல புடவை கட்டியிருக்க அம்பாள், இன்னைக்கு எங்க வாங்கினதுன்னு ஐயர்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி ஜரிகை உடைய புடவை அம்பாளுக்கு கிடைக்குது, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? கடவுள்கிட்ட போய் வேண்ட முதல் வேண்டுதல், வெளியில செருப்பை விட்டுருக்கேன், அதை முதல்ல காப்பாத்து, அப்புறமா முடிஞ்சா என்ன காப்பாத்து. இன்னைக்கு தான் 499 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறேன், அதை முதல்ல காப்பாத்து. சாமி கும்பிடும் போது ரிவர்ஸ்ல கும்பிட்டு வரான், செருப்பை பார்த்துக்கிட்டே இருக்கா இருக்கா இருக்கா, திரும்பி திரும்ப காணப்படுது. போச்சே பற்று. அதுல வைக்கிற பற்ற நமக்கு நல்ல கை, நல்ல காலு, நல்ல கண்ணு, நல்ல மூக்கு, நல்ல வாய், நல்ல சிந்தனை, நல்ல இதயம், நல்ல உருவத்தை கொடுத்து நல்ல தாய் தகப்பனை கொடுத்திருக்கிற அந்த இறைவன் மேல சிந்தனை போக மாட்டேங்குது. சாதாரண ஒரு செருப்பின் மீது, சாதாரண இந்த உடையின் மீது ஒரு பேனா தொலைஞ்சு போனா கவலைப்படுறான், பேனா தொலைஞ்சு போனா கவலைப்படுறான். எனக்கு ராசியான பேனாங்க, அப்ப ஒன்ன நம்பலன்னு அர்த்தம். அதுல எழுதுனா நான் பாசுங்க அப்படிங்கிறான், அதுல எழுதுனா நான் பாஸ். சில பிள்ளைங்க இந்த Dress பரீட்சைக்குன்னு வச்சிருக்கோம், இந்த Dress டியூஷனுக்கு போட்டு போறதுன்னு வச்சிருக்கோம், பாத்திருக்கீங்களா? இந்த Dress எங்க அப்பா எடுத்து கொடுத்தது, அதை இதுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னு ராசி Dressல வச்சிருப்பாங்க. கவனத்தை உன்னுடைய உயிரின் மீது வை, உன் உயிரின் மீது நம்பிக்கை வை. ஏன்னா உயிரில் இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் உணர்வோடு கலந்து இருக்கிறான். இதை நம்பு, நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். அப்பதான் ஆசரு நல்ல நல்லன்றதுக்கு அர்த்தம் புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது, இல்லைன்னா புரியாது. இதைத்தான் அருணகிரிநாதர் ரொம்ப அழகா நமக்கு சொல்லிட்டு வர்றாரு. அடுத்தது குருவாய் வருவாய்க்கு வருவோம். வருவாய்னா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு வருவாய், சில பொருள் 2 அர்த்தம் தரும். இன்னைக்கு எவ்வளவு வருவாய், ஒருத்தர் லெட்டர்ல கூப்பிட்டார், இந்த சொற்பொழிவுக்கு நீங்கள் வர வேண்டும்னு. அவரு பதில் லெட்டர் போட்டார், என்னை வரும்படி அழைத்தீர்கள், எவ்வளவு வரும்படி. அவர் பதில் லெட்டர் போறார், வரும்படி தரும்படி இருக்கும் பொழுது உங்களை வரும்படி அழைக்கிறேன். முடிச்சுட்டார் லெட்டரை. வரும்படி தரும்படி இருக்கும் பொழுது உங்களை வரும்படி அழைக்கிறேன். எந்த அளவிற்கு தமிழ்ல வச்சு விளையாடுறாங்க. அப்புறம் ஒருத்தர் கடன் கொடுத்திருக்காரு, ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறார். கடன் வாங்கினவர் எப்பொழுதும் போல அப்பயும் தரல. அந்த காலத்துல எல்லாம் கடன் கொடுத்தவன் இருக்கிறான் பாருங்க, அவன் நிம்மதியா இருப்பான். கடன் வாங்கினவனுக்கு பதபதைப்பு இருக்கும், எப்படி நம்ம திருப்பி கொடுக்க போறோம்னு. அதனால கம்பர் பாடும் பொழுது
மனசு கஷ்டப்பட்ட ராவணனை சொல்லும் போது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இன்னைக்கு புது கவிஞன் எழுதுறான், கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். கிடைக்குமோ கிடைக்காதோ, அவன் நம்மளுக்கு எதிரில் நேரா போயிட்டு இருப்பான், நம்மளை பார்த்து திட்டிடுவானோ, நாம பயந்து போயிட்டு இருப்போம். கடன் கொடுத்தவன் கேட்டா திட்டிடுவானோ அப்படி இவன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருப்பான். யாரா ஏடா கடன் கொடுத்துருக்காங்க, அவன் கொஞ்சம் முரட்ட ஆளு, கேட்டா நம்மளை பார்த்தா திட்டுவான், அதனால நான் கொஞ்சம் ஒதுங்கி போறேங்கிறான். அப்படி கடன் கொடுத்தவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கிறான் இல்லையா? அப்ப இந்த வரும்படி என்ற அந்த ஒரு இது இருக்கு பாருங்க. இது மாதிரி கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனுக்கு ஒரு கடிதம் எழுதுறான், நன்றி மறப்பது நன்றென்று அப்படின்னு போட்டு கடிதத்தை போட்டான். அவன் சொன்னான், நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. முடிச்சிட்டான். இவன் திருக்குறளை தொடங்கினா நன்றி மறப்பது நன்றென்று, அவன் சொன்னான் நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. முடிச்சிட்டான். இப்படி விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் போட்டவன் பூரா அப்படிதான் உட்கார்ந்து இருந்தான். ஏமாந்த ஒருத்தர் நண்பர் ஒருத்தர், ஏன்டா அப்படி ஏமாந்துட்டேன், அவன் ஏதாவது ரசீது கொடுத்தான்னா ரசீதை கொடுத்தான். ரசீதை வாங்கி பார்த்தேன், ஒன்றும் புரியல. அதில் கரெக்டாக ரசீதெல்லாம் கொடுத்துருக்கான். திடீர்னு ரசீது திருப்பி பார்த்தா கீதா சாரம் போட்டிருந்தான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், எது இங்கு கொண்டு வந்தா அதை இங்கு இழப்பதற்கு, இன்று உன்னுடையது நாளை வேறொருடையது, தெளிவா அடிச்சு கொடுத்துருக்கான். அச்சு அடிச்சு கொடுத்துருக்காயா. இன்னைக்கு உன்னோடது நாளைக்கு என்னோடதுன்னு சொல்லாம அவன் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கான். கையெழுத்துல எழுதியெல்லாம் கொடுக்கல, பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கான். நீ ஏமாந்துட்டு அவன் ஏமாத்திட்டான், பணத்தை சுருட்டிட்டு ஓடிட்டான். ஏன் உனக்கு இந்த ஆசை, ஏன் உனக்கு இந்த ஆசை? ஆசை படப்பட ஆய் வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமாமே. திருமூலர். ஆசை படப்பட ஆகி வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமாமே. அப்ப நமக்கு அந்த ஆசையை விடணும். சொல்லு புரியறதுக்கு இன்னும் சொல்றேன், சில விஷயம் இன்னும் சொல்றேன். வரும்படி இந்த மாதிரி வருவாய்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? முருகன் வர்றது நினைக்கல, வருவாயை நினைக்கிறோம்ல. அது மாதிரி ஒரு அலுவலகத்துக்கு போனேன். அந்த அலுவலகத்துல கதவுல எழுதியிருந்தான், தள்ளுன்னு போட்டிருந்தான். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், கதவை தள்ளணும்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது இதை தள்ளினாத்தான் மேட்ரு அங்கே ஓகே ஆகும்னு. அதுக்கு எழுதியிருந்தா தள்ளு அப்படின்னா. கதவை தள்ளிட்டு உள்ள போனேன். ஏங்க இதை தள்ளிட்டு வந்தீங்க? நாங்கள் தள்ள வேண்டியது தள்ளினா நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா. சரின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள போனா அங்க கதவு இப்படி வச்சிருக்கான். அதுல எழுதியிருக்கான் இருபுறமும் தள்ளுனா. 2 பேரும் உட்காந்துருக்கான். உள்ள போய் பார்த்தா கதவை தான் 2 பக்கமும் தள்ள சொல்றான் போல இருக்கு நினைச்சா, அங்க வாசப்படி திறந்திருக்கு, நடுவுல கதவு இப்படி சாத்தி இருக்கு. அந்த கதவை என்ன எழுதியிருக்கான், இருபுறமும் தள்ளு. எனக்கு முதல்ல அனுபவம் கிடைச்சிருச்சா, அங்க பார்த்தா 2 பேர் உட்காந்துருக்கான். ரைட்டு, இருபுறமும் தள்ளு. இந்த மாதிரி நம்ம இதுல நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்காதனால பல இன்னல்கள் வந்துடும். அப்ப இந்த வருவாய் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த வருவாய் முருகனை வருவாய் என்று அழைக்கிறார். இத பதிவு செய்யறார். முருகன் தான் குருவா வந்தான்னு பதிவு செய்யறார். அழகா பதிவு செய்யறார். அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ, இபமா முகந்தனுக்கு இளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா, திரு ஆவினன்குடி பெருமாளே. பழனி திருப்புகழ் என்ன சொல்றாரு? ஜபமாலை தந்து நீ தியானம் பண்ணுன்னு சொன்னாராம் முருகப்பெருமான். சர்க்குருநாதா, சத் என்று சொன்னால் நிலை பெற்றவன், உண்மையானவன். சத் சங்கம் என்று சொன்னால் உண்மையான சங்கம், அறிவோடு இணைந்த சங்கம். சத் என்றால் அறிவு என்று பொருள், நிலையானது என்று பொருள், அழிவில்லாதது என்று பொருள். சர்க்குருநாதன் என்னைக்குமே குருவா இருப்பாரு. நேத்து குருவா இருந்தாரு, இன்னைக்கு குருமா வைக்கிறவரா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நேத்து வரையும் அவர் குருவுங்க, இன்னைக்கு சமயக்காரா போயிட்டு இருக்காருங்க. நாளைக்கு அவர் என்னவா இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்படி கிடையாது. குரு என்பவர் எந்த காலமும் சதா சர்க்காலமும் எப்படி இருக்கணுமா, சர்க்குருவாக இருக்கிற முருகப்பெருமான் அப்படி குருவாக குருபரனாக வந்தார். குருபரனாகி குவலயம் தன்னில் மாணிக்கவாசகர் சொல்றார். சிவபெருமான் எப்படி வந்தாரு? குவலயம்னா உலகம், உலகத்துல குரு வடிவம் தாங்கி வந்தார்னு சொல்றார். அப்படி முருகப்பெருமான் வந்த அந்த வடிவத்துல குருவாய் வருவாய் இல்லையா? எப்படி வந்தார் முருகப்பெருமான்? எப்படி நாம கூப்பிட்டா வருவாரா? வாயா அப்படின்னு கூப்பிட்டா வருவாரா? எப்படிலாம் அருணகிரினார் கூப்பிடுறாரு பாருங்க. திருப்புகழால் கூப்பிடுகிறார், கந்தர் அனுபூதியால் கூப்பிடுகிறார், கந்தர் அலங்காரத்தால் கூப்பிடுகிறார், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வேல் விருத்தம், இப்படி கூப்பிடுறார். முருகன் கையில் இருக்கிற வேல் இருக்கு பாருங்க, அதுக்கு அறிவினுடைய குறியீடு. அறிவு எப்படி இருக்கணும்? கூர்மையா இருக்கணும். அறிவு அகண்டு இருக்கணும், அறிவு ஆழமா இருக்கணும். அதுதான் வேல். வேலை போல அறிவு எப்படி இருக்கணும்? கூர்மையா இருக்கணும். இன்னைக்கு திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா அவன் கூறு கட்டவன் அப்படின்னுவாங்க. கூறுன்னு அறிவுன்னு அர்த்தங்க. அறிவில்லாதவன் என்னன்னு சொல்லுவாங்க, அவன் சரியான கூறு கட்டவன். அப்ப அறிவு என்பது கூர்மையா இருக்கணும், அறிவு என்பது அகண்டு இருக்க வேண்டும், அறிவு என்பது ஆழமாக இருக்க வேண்டும். ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே.
எங்க சிவபுராணத்துக்கு வந்தாச்சு பாருங்க. ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே. அப்ப சிவபெருமான் எப்படி இருக்காரு? ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனா இருக்கிறார். முருகப்பெருமான் வேறு, சிவபெருமான் வேறு அல்ல. எனவே அறிவு என்கின்ற ஆயுதத்தால் அறியாமை என்ற சூரனை வதம் செய்தது சூரசம்ஹாரம். ஒவ்வொருத்தருக்குள்ளும் சூரன் இருக்கான். நீங்க நினைச்சிருக்கலாம் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். சூரன் எங்க இருக்கிறான்? உண்மையில நம்மள உள்ளத்துல இருக்கிறான். அந்த சூரனை பத்தி நம்ம கவலையே படுறது இல்ல. வெளியில் இருக்கிற சூரனை பத்தி நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சூரனை அழிக்கிறது தான் சூரசம்ஹாரத்தினுடைய அடிப்படை தத்துவம். அதைத்தான் நம் புறத்தில் செய்கிறோம். புறத்தில் செய்து காட்டுவது நமக்கு அகத்தில் ஒரு எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, புறத்தில் இறைவனை வைத்து வழிபாடு செய்வது அகத்தில் அவனை தியானிக்க வேண்டும் என்பதற்காக, புறத்தில் குருவை காண்பது அகத்தில் குருவுரு சிந்திப்பதற்காக. புறத்தில் குருவை பார்க்கிறது எதுக்காக? அகத்தில் அவருடைய திருவுருவை சிந்திப்பதற்காக. எனவே இங்கே அருணகிரிநாதர் எப்படி திருப்புகழால் அற்புதமாக முருகப்பெருமானை வருவாய் என்று அழைக்கிறார். இந்த திருச்செங்கோடுக்கு போனார் அருணகிரிநாதர். திருச்செங்கோடு அங்க முருகப்பெருமானுடைய அழகை பார்த்துட்டு பிரம்மாவை திட்டுறார். முருகப்பெருமானுடைய அழகை பார்த்துட்டு யாரை திட்டுறாரு? பிரம்மாவை திட்டுறார். இப்படி அழகான முருகனை பார்க்கறது எனக்கு 4000 கண்ணு வைக்காம 2 கண்ணு வச்சிருக்கிறீ, இப்படி ஒரு கஞ்ச பயலா நீனு. சேலார் வயல் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. 4000 கண்ணுல வச்சு பார்க்கணும் அந்த முருகப்பெருமான. நம்ம 2 கண்ணையும் வச்சு பார்க்கறது இல்லை. நிறைய பேருக்கு தீபாராதனை பார்க்கறது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அது வரையும் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தீபாராதனை காட்டும்போது மூடுனாங்கன்னா மனுஷத்தை நின்ன உடனே கண்ணை திறந்து பார்ப்பாங்க. இதுதான் ஆணவத்தினுடைய மறைப்பாற்றல். ஆணவம் எங்க வந்து மறைக்குது பாருங்க. கோவில்ல வந்து ஆணவம் நம்மளை மறைக்குது பாருங்க. சொல்றோம் இல்லையா, அவன் அறியாமை கண்ணை மறைச்சிருச்சுன்னு. அறியாம கண்ணை மறைச்சிருச்சு, அதான் வினை பயன். தீபாராதனை தான் பார்க்கணும். அது வரையும் கண்ணை மூடி தியானம் பண்ணணும். தீபாராதனை காட்டுவது எதற்காக? மணி அடிப்பது எதற்காக? நீ கண்ணை திறக்கணும்னு மணி அடிக்கிறாங்க. இவங்க அடிச்ச உடனே மூடுறான் பாருங்க. தெளிவா இருக்கான். மனுஷத்தை கேட்ட உடனே நின்ன உடனே வழிபாடு முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வரான். முருகன் என்ன அருள் கொடுத்தாரா? எங்க கொடுத்த மாதிரி தெரியலையே, பாக்கெட்டு காலியா தான் இருக்கு அப்படிங்கிறான். ஏன் அந்த இடத்துக்கு போயும் உனக்கு ஏன் அருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால், எதை காண வேண்டுமோ அதை இந்த கண்கள் காண்பதில்லை, எதை காணக்கூடாதோ அதை கண்டு கொண்டிருக்கிறது. மணி அந்த நேரத்தில் நீ ஏதாவது சலசலப்போடு பேசிக் கொண்டிருப்பாய். எனவே அதை கட் பண்ணணும்னு மணி சத்தம். உன்னுடைய மூக்கு பக்கத்துல என்ன சென்ட் போட்டிருக்கான்? ஜாஸ்மின் போட்டிருக்கானா, இல்ல நிவியா சென்ட் போட்டிருக்கானா, இல்ல வந்து மேக்ஸோ போட்டிருக்கானான்னு பார்த்துட்டு இருக்கோம். டக்குன்னு ஊதுபத்தியை காட்டுவாங்க. இந்த ஸ்மெல் உனக்கு என்ன பண்ணும்? இதை மாற்றி ஊதுபத்தினுடைய நறுமணம் தெய்வீக சிந்தனையை உருவாக்கணும் என்பதுதான் தூப காட்டுறது. தூபம் காட்டுறது அதுக்காக. கோவில்ல நம்ம கட்டு செட்டா நிக்கணும்னு சொல்றது, கையை கூப்பி நிக்கணும்னு சொன்னா, கை சும்மா தொங்கிட்டு இருந்துச்சுன்னா சும்மா இருக்காது. அடுத்தவனை தட்டி கூப்பிடுவோம், கொஞ்சம் நவுருன்னு சொல்லுவோம். அதனால கோவிலுக்கு போய் கையை கட்டி நிக்கணும்னு சொன்னாங்க. சும்மா இருப்போமா? செல்போன்ல யாரோ கூப்பிடுறது மாதிரி தோணும் நமக்கு. அப்படி பார்த்துட்டு இப்படி வைப்போம், யாரோ கூப்பிட்டு இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு தோணும். பக்கத்து செல்போன் அடிச்சதுன்னா செல் அடிக்குது பார்க்கலையான்னு அவன் ஒழுங்கா சாமி கும்பிட்டு இருப்பான். அவனையும் கெடுப்பான். பாத்துறீங்களா நீங்க? செல் அடிச்சுட்டு இருக்கு கவனி. அவன் ரொம்ப தீவிரமா பக்தியா செல் அடிச்சது கூட தெரியாம அப்படியே பார்த்துட்டு இருப்பான். இவன் கூப்பிடுவான், கை சும்மா இருந்துச்சுன்னா செல் அடிக்குது பாருங்க. அப்ப எவ்வளவு நம்ம வந்து நாம கும்பிடுறதோட மட்டும் இல்லை, அடுத்தவன் கும்பிட்டு இருக்க கூடாது. ரொம்ப தெளிவா இருப்போம் கோவில்ல வந்து, இல்லையா? பிரதோஷம் பார்க்க போயிருப்பான், 2 பேர் மறைச்சிட்டு இருப்பான், திட்டுவான். நந்தி மாதிரி மறைக்கிறான். கும்பிட போனது நந்திய, திட்டுறது யாரை வச்சு? நந்திய வச்சு. எக்க விளங்குறது? கும்பிட போனது நந்தியேஸ்வரர் கும்பிட போயிருக்கான், திட்டுறது யாரை வச்சு? நந்தி மாதிரி மறைச்சிட்டு இருக்கிறான். நந்திங்கிற திட்ட பொருளாது. இறைவனுடைய அருளை பெறணும்னாவே அந்த நந்தியினுடைய அந்த 2 கொம்புகளுக்கு இடையே அந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யணுங்கிறதுக்கு தான் போறது. அதுதான் நம்முடைய அந்த வினை பயன் நம்மை இப்படி மறைக்கிறது. அதுதான் ஆணவம். அந்த இருளை போக்குவதுதான் வேல். அந்த வேல் தான் நமக்கு அந்த ஆணவத்தை நமக்கு போக்குகிறது. அப்படிப்பட்ட அந்த வேலாயுதத்தால் திருநாக்கிலே முருகா என்ற நாமத்தை எழுத அருள பெற்றவர் அருணகிரிநாதர். அவருக்கு சொல்றார், என்னைய மாதிரி காலத்தை கழிச்சிடாதீங்க, காமியத்து அழுந்தி காலம் கழியாதே. காமம் என்று சொன்னால் ஆண் பெண்ணிடத்து, பெண் ஆணிடத்து கொள்வது மட்டும் காமம் அல்ல. நமக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளின் மீது வைக்கக்கூடிய ஆசைக்கு பேர் காமம். ஆண்டாள் சொல்றார், இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உமக்கே ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ. மற்ற ஆசை எனக்கு போக்கிடுன்னு சொல்றேன். உனக்கு அடிமையாக உன்னுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதை காட்டிலும் வேறு ஆசைகள் எனக்கு தெரியாமல் என்னுடைய உள்ளத்தில் இருக்குமானால் அதை நீக்க வேண்டும். ஆண்டாள் கேட்கிறாளே, மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவை. சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்களாய்.
பெற்றமைத்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே, இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் தன்னோடு உற்றோமையாவும் உமக்கே ஆட்சி சொல்ற இல்லையா? அப்ப மற்ற இன்னும் காமங்கள் எனக்கு மற்ற ஆசைகளை நீக்குன்னு கேட்கிற. அப்ப அருணகிரிநாதர் கேட்கிறார், காமிய தழுந்தி காலம் கழியாது. சரி, அப்ப ஒரு பொருளின் மீது ஆசை வைக்க கூடாது, இன்னொரு பொருள் மீது நம்ம ஆசை வச்சா தான் அது நடக்கும். பற்றே இல்லை அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒன்று நம்ம பற்று வைக்கணும் இல்லையா? ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணணும், பற்றினால்தான் பற்று இல்லாம இருக்க முடியும். சரி, பற்றுதல் யாரை பற்றணும்? பற்று இல்லாதவனை பற்றணும். 50,000 ரூபாய் கடன் இருக்கவன்ட்ட போய் 1 லட்ச ரூபாய் கடன் தர முடியுமான்னு கேட்கலாமா? அவனே வச்சு 50,000 கடன் எவன் தருவான்னு ஏங்கிட்டு இருக்கான். 1 லட்ச ரூபாய் கடன் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, வாங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தட்ட கேட்போம்னு கூட்டு போயிருவான். அப்ப யார் ஒருவன் பற்றே இல்லாமல் இருக்கிறானோ அவனிடத்தில் உன்னுடைய பற்றை வை, அவன் தான் உன்னை முக்தி கொடுக்க முடியும். திருவள்ளுவர் சொல்றார், பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நம்ம என்ன பண்றோம், பற்று இருக்கிறவன்ட்டே போய் பற்று வச்சிட்டு இருக்கிறோம். பற்று இருக்கிறவன்ட்ட போய் பற்று வச்சிருக்கிறோம். சுந்தரர் சொல்றார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. அந்த பற்றற்றான் திருவடியை பற்றிக்கொள். இதை அருணகிரிநாதர் அழகா சுவாமிமலை திருப்புகழ்ல சொல்றார். அப்ப எதுல பற்று வைக்கணும்? ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓம்ன்ற எழுத்துல பற்று வை. காமிய தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே, ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூமமை கண்ணிந்த சுகலீல சூரனை கடிந்த கதிர்வேலாம், ஏம வெற்பு உயர்ந்த மயில் வீரா ஏரகத்து அமர்ந்த பெருமாளே. ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, அதுல அன்பு வந்துருச்சுன்னா காமத்தில் உன்னுடைய எண்ணம் போகாது. அடுத்தவர்களை பார்த்து பொறாமப்பட மாட்டோம். ஒருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சியா இருக்கான், அவன் மணி மகிழ்ச்சியா இருக்கும் அப்படி நம்ம தோணணும். குமரகுருபர் சொல்றார், 10 ரூபா உன்கிட்ட இருந்ததுன்னா 5 ரூபா இருக்கிறவனை பார்த்து சந்தோஷப்படு, அவனை விட 2 மடங்கு நம்மள்ட்ட இருக்கு. தம்மின் மெலியாரை நோக்கி, மெலியார்னா செல்வத்துல மெலிஞ்சவன், தம்மின் மெலியாரை நோக்கி தமது உடைமை, என்கிட்ட இருக்கிற பணம் அம்மா பெரிது என்று அகம் மகிழ்க, உள்ளத்தால மகிழ். சரி, படிப்புல என்ன பண்ணணும்? தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழிக, தன்னை விட படிச்சவனை பார்த்து நாம படிச்சதெல்லாம் எங்க, கற்றதெல்லாம் எட்டே இவருக்கு நாம் என்று. நாம படிச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பிஏ படிச்சிருக்கியா, எம்ஏ படிச்சிருக்கவனை பார்த்து பேசாம வாயை மூடிக்க. எம்ஏ படிச்சிருக்கியா, எம்ஃபில் படிச்சிருக்கவனை பார்த்து அவரு நம்மளோட கூட படிச்சிருக்காரு, நம்ம ஒண்ணுமே இல்லை. எம்ஃபில் படிச்சிருக்கியா, பிஹெச்டி பண்றதுக்கு ஒரு பெரிய அறிஞரை பார்த்து இவருக்கு முன்னாடி நம்ம பிஹெச்டி கிச்சடிலாம் என்னத்த மூளை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணுமா? படிப்புல உன்னை விட மேல இருக்கிறவனை பார்த்து நீ உன்னுடைய ஆணவத்தை குறைத்துக்கொள். செல்வத்துல உன்னை விட கீழே இருக்கிறவனை பார்த்து பெருமைப்படு. இதை மாத்தி செய்யறதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. படிப்புல நம்மளோட கீழே இருக்கிறவனை பார்த்து நாம ஒரு சப்ஜெக்ட் தான் அவுட்டு, அவன் 2 சப்ஜெக்ட் பரவாயில்ல, வாழ்க வாழ்க. செல்வத்துல பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கிறான், அவன் காருக்கு பின்னாடி அவனுக்கு இருக்கிற உழைப்பு நமக்கு தெரியல, அவன் கார் வச்சிருக்கிறான், நான் வச்சில்ல. அவன் வீட்டு பிள்ளை கான்வென்ட்ல படிக்குது, என் வீட்டு பிள்ளை கான்வென்ட்ல படிக்கல. அப்படி நாம் கம்பேர் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை அழகானது, அதை அனுபவியுங்கள் விவேகானந்தர். வாழ்க்கை அழகானது. உனக்கு கிடைச்சிருக்கிற முகம், உனக்கு கிடைச்சிருக்கிற உடம்பு, உனக்கு கிடைச்சிருக்கிற மனைவி, உனக்கு கிடைச்சிருக்கிற கணவன், உனக்கு கிடைச்சிருக்கிற செல்வம், உனக்கு கிடைச்சிருக்கிற குழந்தை, உனக்கு கிடைச்சிருக்கிற வீடு, படிப்பு, பதவி அழகானது, அனுபவி. கம்பேர் பண்ணி கிடைச்சதை விட்டுட்டு இருக்கிறீ. அது மாதிரி இல்லை, அது மாதிரி இல்லைன்னு கிடைச்சதை விட்டுட்டு இருக்கிறோமே. கையில உனக்கு அழகான ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்கு, அது பழைய சாப்பாடு தான், இல்லைன்னு சொல்லல. பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு பார்த்து பழையதை நாய் சாப்பிட்டு போயிடுச்சு, பிரியாணியும் கிடைக்கல, பழையதும் போச்சு. இப்படித்தானே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கையில இருக்கிறது உனக்கு, அந்த கையில் இருக்கக்கூடிய உணவை பெருசா மதி. அது உணவு தெய்வம்னு சொல்றார் பாரதி. அந்த தெய்வத்தை நீ மதி. அப்படிப்பட்ட மனம் உனக்கு வாய்க்க பெறுமானால் துன்பமும் இன்பமும் சமமா இருக்கும், வினைப்பதிவு ஏற்படாது. அதைத்தான் இங்கே அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார். பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றியே மாத்திரு புகழ் பாடி முத்தனா மாறனை பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கருள்வாயே. உத்தமதான சர்க்குணனேயா ஒப்பில்ல மாமணி கிரிவாசாம்
வித்தக ஞான சத்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே பாடுறார். வெற்றி வேலாயுத பெருமாளேன்னு பாடுறார். அவ்வளவு அழகான ஒரு பாடல். இந்த கருப்பற்று ஊறி பிறவாதே கனக்க பாடு உற்று உடலாதே. இந்த கருப்பற்று ஊறி பிறவாதே, இது மேல ரொம்ப ஆசை வைக்காதங்கிற. திருப்பி திருப்பி பிறப்பு வந்துகிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி பிறப்பு வரும். எவ்வளவு பிறப்பு அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்டார். அவர் சொன்னார், 7 கடல் மணலை அளவிடன் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். 7 கடல் மணலை அள்ள முடியுமா? அள்ளி எண்ணணும். அது ஒரு கைப்பிடி மணலை கொடுக்குற எண்ணி சொல்ல முடியுமா? ஒரு கடல் மணல், 7 கடல் மணலை கூட எண்ணிலாம் நான் பிறந்திருக்கிற பிறப்பை எண்ணவே முடியாதுங்கிற அருணகிரிநாதர் சொல்றார். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். வந்துகிட்டே இருக்கிற பட்டினத்தர் ஒரு படி மேல போற. மாதா உடல் சலித்தாள். எத்தனை முறை இந்த பயலை பெத்து 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 இந்த உலகத்துக்கு கொடுக்கிறது. மாதா உடல் சலித்தாள். வல் வினையே கால் சலித்து. வினை ஓடி வந்து கால் சலிச்சு போச்சா வினைக்கு. இந்த பாவி பயலை நம்ம தீர்க்கவே மாட்டேங்கிறானே, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறானே நம்மள அப்படின்னு வினைக்கு கால் சலிச்சு போச்சான். வேதாவும் கை சலித்து விட்டானே. இந்த மண்டையில எத்தனை வாட்டி நான் தலையெழுத்து எழுதுறதுன்னு அவனுக்கு கை ஒடிஞ்சு போச்சான். எத்தனை வாட்டி இதே மண்டையை தடவி 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 நான் எழுதிட்டு உட்கார்ந்துருக்கிறது. வேதாவும் கை சலித்து விட்டானே, சிவனே எனக்கு முக்தி கொடுன்னு கேட்கிறார். மாதா உடல் சலித்தாள், வல்வினையின் கால் சலித்து, வேதாவும் கை சலித்து விட்டானேன்னு சொல்றார். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு வேண்டும் இல்லையா? அருணகிரிநாதர் இன்னொரு பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார். அஞ்சன வேல்விழி மடமாதர் அங்கவர் மாயையில் அலைவேனோ விஞ்சுருமா உனதடி சேர விம்பமதாயருள் அருளாயோ. வருவாய்க்கு அப்புறம் எங்க வராரு? அருளாயோ. நஞ்சு அமுதா உணும் அரணார்தம் நன் குமரா உமை அருள் பாலா தஞ்சனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே. தஞ்சையில் இருக்கக்கூடிய பெருமாளே, எனக்கு நீ அருளை செய், அருள் செய். பரிபாடல்ல ஒரு புலவன் கேட்கிறான். யாம் இறப்பவை, இறப்பவைனா கேட்கறதுன்னு அர்த்தம். சின்னரா இடையினரா. சின்னரான்னு சொன்னா தான் புரியுது. இன்னைக்கு இடையினரானா புரியல, இடையினரானா புரியல. சின்னரா பெரியரா. நான் கேட்கிறேன், சின்னராவை நான் பெருசா போடுறேன், பெரியராவை சின்னதா போடுறேன். இப்ப சொல்லு, எது சின்னரா எது பெரியரா? எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. தமிழ் வாத்தியாரே இந்த வேலையை பாக்குறாங்க. கஷ்டமா இருக்கு நமக்கு. சின்னரா பெரியராங்கிறான். தகராறுக்கு என்ன ரா வரும் அப்படின்னா, தகராறு சின்னதா இருந்தா சின்னரா போடு, இல்ல பெருசா இருந்தா பெரியரா போடு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். ஏன்னா இவனுக்கே தகராறு. ரா என்ன ரான்னு தகராறு. இதே வேலைய வாரியார் சாமிகிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், தகராறுக்கு என்ன ராவுன்னு. அவர் எவ்வளவு புத்திசாலித்தனமா சொன்னார். எல்லா தகராறும் சின்னதுல ஆரம்பிச்சு பெருசுல முடியும். ஏன்னா தகராறுல முதல்ல வர்றது சின்னரா, அப்புறம் பெரியரா. தகராறு சின்னதுல ஆரம்பிச்சு பெருசுல முடியும். எவ்வளவு அழகா அவர் பதில் சொன்னார் பாருங்க. முருக பக்தர்ல தலைமையான முருக பக்தர் வாரிய பெருமான். பார்த்த முருக பக்தர் அருணகிரிநாதர் நம்ம பார்க்க கொடுத்து வைக்கல, ஆனா வாரியார் சாமிகளை பார்த்தோம். முருகப்பெருமானை பக்தராக, அந்த முருகப்பெருமானுடைய அடியவராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவார், திருத்தணிகை பெருமான் என்ன கூட்டிட்டு போவார். நான் இந்த மண்ணுலகத்துல என்னுடைய உடம்ப கடத்த மாட்டேன்னு சொன்னார். திருத்தணிக்கு மேல பிளைட் பறந்துட்டு இருக்கு. திருத்தணிக்கு மேல வரும்போது அவருடைய ஆத்மா இறைவனடி சேர்ந்தது. பூமிக்கு வரலங்க, ஆத்மாவோட பூமிக்கு வரல. சொன்னது நடந்தது. தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. சிந்திச்சுட்டே இருந்தார் முருகன். திருத்தணிகை முருகன் கூட்டு போனார். முருக பக்தராய் இருந்து திருமுருக கிருபானந்த வாரியார்னு அவருக்கு பேர். அதனாலதான் அப்படி முருகா 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 முருகன் நாள் முழுக்க தியானம் பண்ணவர். முருகன் அதே மாதிரி செஞ்சாங்க. நமக்கும் வினை வருது. வாரியார் சாமிக்கு வினை வந்துச்சுங்க. வினை அனுபவிச்சார் அவர். 2 காலம் அவருக்கு விழுந்துருச்சு. இந்த 2 காலம் விழுந்த நிலையிலும் உலகம் முழுக்க வாக்கரை வச்சு நடந்து போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் கடைசி மூச்சு வரை, 80 வயசு தாண்டியும். அப்ப அந்த வினையை அவர் மகிழ்ச்சியா அனுபவிக்க பழகிட்டார் பாருங்க. நமக்கு ஒரு காலில் முள்ளு குத்தினாவே 2 நாள் மெடிக்கல் லீவ் கொடுத்துட்றான். என்னடா முள்ளு குத்திருச்சுங்கிறான். கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அன்னைக்கு காலேஜ் போக மாட்டேங்கிறோம். ரமண மகரிஷிக்கு புற்றுநோய் வந்தது. அறுவை சிகிச்சை செய்தார்கள். செய்யறதுக்கு முன்னாடி டாக்டர் அனஸ்தீசியா கொடுக்க போனார். வேண்டான்னார். நீ எனக்கு வலியை மரத்து போற ஊசியை போட்டுனா இந்த வலியை அனுபவிக்கிறதுக்கு நான் இன்னொரு பிறவி வர வேண்டி இருக்கும். வலியை நான் அனுபவிக்கிறதுக்கு தான் இறைவன் புற்றுநோயை கொடுத்திருக்கிறான். அப்படியே அறுவை சிகிச்சை செய்யினர் மகான் ரமண மகரிஷி. இப்ப மிகப்பெரியவர்களுக்கும் வினை உண்டு. எல்லாருக்கும் சுந்தரர் வினை அனுபவிக்கலையா? பொய் சொன்னார், அது ஒரு வினை தானே. 2 கண்ணும் போச்சு, 2 கண்ணும் போச்சு சுந்தரருக்கு. அப்ப நாம் வினையை அனுபவிக்கிறோம்னா இறைவன் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கு துன்பம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. இறைவன் நமக்கு துன்பத்தை தருகிறான் என்று சொன்னால் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வினை நமக்கு
குறையத் தொடங்கிவிட்டது என்ற பொருளில்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். எனவே இறைவன் நம் மீது மிகுந்த கருணையாளனாக அன்புடையவனாக இருக்கிறான் என்பதுதான் நமக்கு அவன் வினையை தருவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை 11ஆம் திருமுறை கோப பிரசாதம் என்றே பதிவு செய்கிறது. எனவே இறைவன் நம்ம மீது கோபப்பட்டால் அது நமக்கு பிரசாதமாக, நமக்கு நன்மையாகத்தான் விளையும். ஒரு மருத்துவர் நோயாளியிடம் காட்டுகின்ற அந்த மருத்துவ செயல்பாடுகள் அனைத்தும் அந்த நோயாளிக்கு நன்மை பயப்பதாகத்தான் அமையும். அது அறுவை சிகிச்சையாக இருந்தாலும், அல்லது ரணங்களை ஆற்றுகின்ற சிகிச்சையாக இருந்தாலும், அல்லது ஊசி போன்ற சிகிச்சை முறைகளாக இருந்தாலும், அந்த நோயாளியை துன்பப்படுத்தினாலும் நிறைவில் அவருக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி அது தருவது போலே இங்கே இறைவன் நமக்கு துன்பத்தை தருவது நாம் செய்த வினையால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த வினை நமக்கு கழிகிறது என்று நாம் அதை எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள இன்பம் நமக்கு புரியும். வள்ளுவன் மிக அற்புதமாக இதை குறிப்பிடுகின்றார். இன்பத்துள் இன்பம் விழையான், துன்பத்துள் துன்பம் உறுதலர். எனவே நாம் இன்பத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டு கொண்டாடாமல் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னா வினையை அனுபவிக்கும் பொழுது ஏற்படுகின்ற துன்பமும் நமக்கு துன்பமா தெரியாது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நமக்கு நோய் வந்தாலும் சரி, இடர்கள் வந்தாலும் சரி, இறைவனை நினைத்து இதை நாம் அனுபவிக்க பழகிக் கொள்ள வேண்டும். திருஞான சம்பந்தர் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதழுவேன் என்று குறிப்பிடுவார். எனவே இடர் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை தருவதுதான் ஆன்மீகம், வழிபாடு, திருக்கோவில்கள், அடியார்களுடைய பாடல்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அருணகிரிநாதருக்கு இடர் வந்தது, ஆழ்வார்களுக்கு இடர் வந்தது. நாயன்மார்கள் அனுபவிக்காத சோதனைகளையா நாம் அனுபவித்து விட்டோம். திருநாவுக்கரசரை சூளையில் வைத்தல்லவா எரித்தார்கள். அப்படிப்பட்ட இடர்களை எல்லாம் தாங்கிய காரணத்தினால்தான் அவர் அருளாளராக இன்று வரை நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொண்டால் இந்த உலகம் இனிமையானது என்பது நமக்கு விளங்கும். மிக அற்புதமாக புறநானூற்று புலவன் சொல்லுகிறார், இன்னாதம்மை உலகம் இனிய காண்ப அதன் இயல்பு உணர்ந்தோரே. இந்த உலகத்தில் எவ்வளவோ இன்னாதன தீமையான செயல்பாடுகள் இருக்கும், அவற்றிலும் இன்பத்தை காண்பவன் தான் அதனுடைய இயல்பை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறான். எனவே அப்படிப்பட்ட இனியவைகளை காணக்கூடிய நல்ல செய்திகளை நாம் புரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டத்தோடு நாம் கூடி வாழ பழகிக் கொள்வோம். அடுத்தவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அதை நம்முடைய துன்பமாகவும் இன்பமாகவும் கருதுகின்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வளர்த்துக் கொள்வோம். அதுதான் இறைவன் நமக்கு அருளை செய்வதற்கான தருணம். எனவே குருவாக இருந்து நமக்கு இறைவன் அருளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அருள் உள்ளம் நமக்குள்ளாக ஊற்றெடுக்க வேண்டும். அருள் என்னும் அன்பு ஈன் குழவி என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகின்றார். நம்முடைய உள்ளத்தில் அன்பு இருக்குமானால் அது முதிர்ந்து அருளாக மாறும் சமயத்தில் இறைவன் நமக்கு அருளை செய்வான் என்பதுதான் அடியார்கள் நமக்கு சொன்ன அற்புதமான வழியாக இருக்கிறது என்ற அளவில் முருகப்பெருமானுடைய திருவருள் உங்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் ஆன்மாக்களிலும் நிறையட்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் பணிவோடு இறைவனை வேண்டி இந்த அளவில் குருவாய் வருவாய் அருள்வாய் என்ற சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, ஆறு படை விட்டினிலே ஆறுமுக வேலவனே, ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே, ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே, கந்தசாமி தெய்வமே, கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே, உன் கழலடியை காணவே நான் வந்தேன், உன் கழலடியை காணவே நான் வந்தேன். ஏன் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, மனமே மனமே மனமே. வாழி திரு மன்றம் கண்டமலர் கண்கள், வாழி பெருமான்
புகழ் கேட்டபார் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாய் வாழி அவன் சீர் பாடும் வாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.